கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உபாகமும் 11வது அதிகாரம் 15வது வசனம். மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பிழைப்பு ஆடு மாடுகள் மேய்ப்பது, விவசாய தொழில், விவசாயம் சார்ந்த தொழில். அதற்கு மழை அவசியம். அந்த காலகட்டங்களிலே அதினதின் காலத்தில் கர்த்தர் தேசத்தில் மழையை கொடுத்து புல் முளைக்க செய்கிறாராம். அங்கே கால்நடைகள் அங்கே பராமரிக்கப்படுகிறது. அதற்குண்டான எல்லா விதமான ஆகாரமும் அதற்கு கிடைக்கிறது. அதை வைத்து அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்லபடியாக செய்து கொள்ளலாம், பிழைத்து கொள்ளலாம். திருப்தி அடைய செய்கிற அளவுக்கு அவங்களுடைய வருமானம் இருக்குமா? அந்த மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற நல்ல வார்த்தை, உங்களுக்கு ஜீவாதாரமாக வாழ்வாதாரமாக இருக்கின்ற எந்த ஒரு காரியம், ஒரு வேலை, உங்களுக்கு வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருக்கலாம், இப்படி எந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் இருக்கிறதோ அதில் இனி வரக்கூடியதான நாட்களிலே கர்த்தரின் ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. அதன் மூலமாக நீங்கள் பிழைக்கும்படி, திருப்தி அடையும்படி, வருமானத்தை பெருக்கும்படி பல்வேறு விதங்களிலே, பல்வேறு வழிகளிலே உங்களுக்கு அப்படிப்பட்டதான உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம் வரும்படியான காரியத்தை அனுமதிக்கிறார். ஆகவே என் வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையோ அல்லது பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையோ, எதிர்காலம், இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் கேள்வியோடு இருக்கிறீங்கள, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கான ஒரு நல்ல ஆசீர்வாதமான மழையை பெய்ய வைத்து அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம், உயர்வு உண்டான வழிவாசல்களை திறந்து தருகிறார். நீங்கள் நிஜமாகவே விருத்தி அடைவீர்கள், வாழ்ந்து சுகமாக இருப்பீர்கள், மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டம் இதுவே. ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு காத்திருங்கள். உங்களுக்கான உயர்வு உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருக்கும் ஆண்டவரே அடிப்படை தேவை இன்னது என்று அறிந்திருக்கிறீர். அந்த விஷயத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு எங்கள் வாழ்விலே ஆண்டவரே வர வர விருத்தியடைய செய்கிறீர், உயர்வடைய செய்கிறீர். அப்படிப்பட்ட நன்மையானதை அனுமதிக்க போகிற தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.